ஓகே, சவுண்ட் ஓகே. ரெடி? அனைவருக்கும் எங்கள் வணக்கம். என் பேர் பாண்டியன். இவர் என்னுடைய பிரதர் மகேஷ். நான் ஒரு அரசியல் தேர்தல் வியூகம் வகுப்பாளர். இங்கே நான் யாருன்றது முக்கியம் இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், அதான் முக்கியம். 1 பாடம், 2 வியூகம், 3 கேள்வி. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 1 பாடத்தை முடிச்சுட்டு 2 வியூகம் போகாமல், 2 வியூகத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 கேள்வின்னு போகாமல் சமோசாக்குள்ளே ரொட்டி. ஒரு பாடம்னா அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதுக்குள்ளே இருக்கிற வியூகம் புரியும். ஒரு கேள்வி வரும்னா அந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒரு பதில் இருக்கட்டும். வேறு ஒரு பதிலை தேடும்போது தான் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஒரு ஒரு வியூகம் இருக்குன்னா அந்த வியூகத்தை நீங்கள் அலசும்போது தான் உங்களுக்கு ஒரு கேள்வியும் அதுக்குள்ளேயும் ஒரு பாடங்களும் வரும். ஸோ சமோசாக்குள்ளே ரொட்டி, ரொட்டிக்குள்ளே சமோசா. அதாச்சா? அப்புறம் ஏன் இங்கே 0/10 கேட்குதுங்களா? சவுண்ட் ஓகே? ஓகேவா? ஏன் இங்கே 0/10 போட்டிருக்கேன்னா, நான் மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்க போகிறேன். இந்த அரை மணி நேரமும் நான் பேசுகிறது போது ஒரு டைட்டில் போட்டு தான் பேச போகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டது 0. இப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டைட்டில் 1க்கு போய்டும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு தடவை சொன்னால் சும்மா ஆழமாக பதிலும். அதுக்கப்புறம் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் ஃபுல் சப்ஜெக்டும் உங்களுக்கு புரியலும். டவுட்டுன்னு வரக்கூடாது. வாத்தியார்னா அப்படி எடுக்கணும் பாடம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு சீன் ஆரம்பிக்கிறேன். இப்போது 1/10 சீன் 1. ஓகேவா? சீன் 1. அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறேன். ஃபார்முலா 1M 2M 2P 2P 4Q 16Q ODC. இவ்வளோ மேட்டர், இவ்வளோ எல்லாம் இந்த 10 சீனுக்குள்ளேயே கவர் ஆகும். அதன் பிறகு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க, விடையளிக்கப்படும். ஆனால் நடுவில் நான் சில கேள்விகளை கேட்பேன் இல்லையா, அதுக்கு எஸ் ஆர் நோன்ற மாதிரி உங்கள் ரியாக்ஷன் எனக்கு யாராவது அப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான். ஓகே, ரெடி? குட், பேட், அல்டிமேட், இதுதான் டைட்டில். இப்போது இந்த டைட்டிலில் இது பாடமாகவும் இருக்கலாம், கேள்வியாகவும் இருக்கலாம், வியூகமாகவும் இருக்கலாம். கவனிச்சுக்கோங்க. இப்போது ஒரு கேள்வி. அரசியல் கல்வியா, செல்வமா, வீரமா? மன்னர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு வீரமாக போரிட்டு ஆட்சி நிறுவினார்கள். அது இறந்த காலம். மந்திரிகள் இக்காலத்தில் தங்களுக்கான ஆட்சியை செல்வத்தினால் நிறுவுகிறார்கள். அது நிகழ்காலம். மக்கள் எதிர்காலத்தில் தங்களுக்கான ஆட்சியை நிறுவ வேண்டுமென்றால் அது கல்வியால் தான் முடியும். அந்த கல்வியை இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்கி
இதை நீங்கள் ஒட்டுமொத்த மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டி பாடத்தை கல்வியை தொடர்றேன். ஆனால் கேள்வின்னு சொல்லி ஆரம்பித்தேன். கேள்வி என்னன்னா, வீரத்தை காட்டினால் போர்க்களம், செல்வத்தை காட்டினால் தேர்தல் களம், கல்வியை காட்டினால் என்ன களம்? இந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. ஒன் வேர்டு ஆன்சர். யாராவது தெரிஞ்சால் கை தூக்கலாம், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஓகே, நோ ஆன்சர்ஸ். ஓகே, ரைட். குதூகலம். ஆக திரும்பி இந்த நிகழ்ச்சி வெறும் கல்வி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குதூகலமாகவும் கலோக்கியலாகவும் இருக்கும். ஒரு வாத்தியார்ன்றதுக்காக அந்த சீன்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். ரைட். அப்புறம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 10 சீன் ரொம்ப பெருசாக இருக்கும்னு யாரும் பயப்பட வேணாம். முடிஞ்ச பிறகு உங்களுக்கான நேரம் வழங்கும்போது நீங்கள் உங்கள் கேள்விகளை வழங்கலாம். ஓகே, 2 டைட்டில் மெஷினு. என்னன்னா, என்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு. இந்த மெஷின் எப்படி வேலை செய்யும்? ஒர்க் ஆகும். அந்த மெஷின் எப்படி வேலை செய்யும், அந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு அந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் அந்த மெஷினை யூஸ் பண்ணி 10 நாள் வேலை செஞ்சார்னா அதன் பிறகு என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் சென்று தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்று கேட்டால் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம மெஷினை யூஸ் பண்ணவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லுவாங்க. மெஷினை யூஸ் பண்ணி நம்புகிற மாதிரி இருக்கா? மெஷினை வச்சு 10 நாள் வேலை செஞ்சு ஒரு சிஎம் உருவாக்கிடலன்னா நம்புகிற மாதிரி இல்லைல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மிஷினை லைவாக உங்கள் முன்னாடி ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணி நிறுத்தி ரிசல்ட் பார்க்க போகிறேன், ரிசல்ட் காட்ட போகிறேன். என்ன ஆகும்? 10 நாளில் முடிக்கிற ஒரு மிஷினு 10 நிமிஷம் என்ன ஆகும்? பாதி வேலை முடிஞ்சிடும். பாதி இப்போவே இங்கேவே முடிஞ்சிடும். அப்படி ஒரு பாதி வேலை இங்கே முடிஞ்சது முடியலன்றது 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். அப்படி 10 நிமிஷத்தில் பாதி வேலை முடிஞ்சிடுச்சுன்னா 10 நாளில் நம்ம மிஷினை மீதி வேலையை செஞ்சிடும்னு நம்புவீங்களா, நம்ப மாட்டிங்களா? நம்ப மாட்டிங்களாங்க ப்ளீஸ். நான் அந்த 16Q போட்டிருக்கேன்ல, 16 கேள்வி. அது கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? அதில் இது ஒரு கேள்வி. அம்மாவா இல்லையா? எனக்கு அது தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன்னா நான் யோசிக்கணும்ல. பரவாயில்லையா, 10 நிமிஷம் நம்ம மிஷினை ஓட்டி அது முடிஞ்ச பிறகு இவங்களாம் ரிசல்ட் வந்த பிறகு நம்புவாங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் மிஷினை ஓட்டுறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? ரைட்டு. சரி, மிஷின்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட்ட போகிறேன். நம்ம மிஷின் ஓடுறோம். இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா, 2 கணக்கு, 2 அரசியல் கணக்கு. அந்த 2 கணக்கை நீங்கள் ஒன்று ஏற்கனவே போட தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பாக போடுவீங்கன்ற எண்ணத்தில் நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். இந்த 2 கணக்கை நீங்கள் சரியாக போட கற்றுக்கிட்டு வேலை முடிஞ்சுது, மிஷின் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் என்னாச்சுன்றது நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டுங்களா? இப்போது 2 கணக்கில் கணக்கு 1க்கு போக போகிறோம். போகலாமா? ரெடி?
டைட்டில் போட்டுருவோம். புரியுதா? கேக்கு தெரியுதா? மூடர் கூடம். மூடர் கூடம் கையெழுத்து நல்லா இல்லைல்ல, தமிழ் நல்லா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இல்லை அது இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கலருக்கு போவோம். இப்போது டைட்டில் வந்து 3 வந்து மூடர் கூடம். இங்கே ஒரு கணக்கு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். சிம்பிள். நான் என்ன பண்ணேன், இந்த கணக்கை நான் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் ஆப்ஷன் கொடுத்துருவேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். தப்போ ரைட்டோ கணக்கு தானே, போட்டு பார்ப்போமே. ரைட். என்ன பண்ணேன், இந்த கணக்கை கொண்டு போய் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த கணக்கு போட்டு ஆன்சர் கொடுங்கன்னு கேட்டேன். இந்த பசங்க என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, இதெல்லாம் சரி வராதுப்பா, நீங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும், எனக்கு என்ன நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவனுங்க என்ன பண்ணானுங்க, அப்புறமா எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுத்தானுங்க. அப்புறம் அதே நான் 8th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்டையும் போனேன். அதே கணக்குடா போடுங்கடான்னு சொல்லி கொடுத்தேன். அவனுங்க போட்டு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்கடான்னு. அவனுங்களும் சேர்ந்து வெவ்வேறு ஆன்சர்ஸ் கொடுத்தானுங்க. நமக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும், தப்போ ரைட்டோ. நீங்கள் கூட்டாக சேர்ந்து ஏதோ ஒன்று செய்யுங்க, தப்போ ரைட்டோ சொல்லி போடுங்க. ஸோ அப்படி வந்து 8th 10th 12th இந்த மாதிரி பசங்கிட்ட போனேன். எல்லோரும் ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னாங்க, சம்திங் இல்லையா. ஒரு 4 கிளாஸ் பசங்களும் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஆனால் இந்த கணக்கு வந்து ஒரு அரசியல் கணக்கு. இதை போய் அந்த பசங்கள்கிட்ட போய் போட சொன்னது என் தப்பு தான். அதனால் என்ன பண்ணேன், இதை வந்து துறை சார்ந்த அறிஞர்கள்கிட்ட கொடுத்து இந்த கணக்கை போட சொல்லணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் நினச்ச மாதிரி என்னாச்சுன்னா, அந்த துறை சார்ந்த அவங்க பேர்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர்லாம் இங்கே சொல்லணும்ல, தப்பாகிடும்ல, எழுதி வச்சேன். ஒரே நிமிஷம் ப்ளீஸு. ஒருத்தர் பேர் சொல்லிவிட்டு ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அவங்க கோச்சிக்கூடாதுல்ல, ஹெல்ப் பண்ணுற எல்லார் பேரையும் சொல்லணும் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த கணக்கு போயிடுச்சுங்க. அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணி அந்த பசங்க மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. வல்லுநர்கள் இல்லையா, சிறப்பாக செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க பேர் என்னென்னா, பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் எல்லாருமே ஐயா ஐயா நான் சொல்ல முடியாதுன்றதால மொத்தமாக ஐயாக்கள். ஐயா மணி, ஐயா பிரியன், ஐயா தராசு ஷாம், ஐயா ஐயநாதன், அப்புறம் கோடீஸ்வரன், குபேந்திரன், ஆர்கே ராதாகிருஷ்ணன், சபீர் அகமது, பாக்கி, பெருமாள் மணி, இது போன்ற மென்மக்கள்கிட்ட போச்சு. அது மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய, அரசியல் சார்ந்து பேசக்கூடிய அருணன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், பீட்டர் அல்ஃபோன்ஸ், கோலாகல சீனிவாசன், ஜேவிசி ஸ்ரீராம், காந்தராஜ், செந்தில்வேல். ஸோ இந்த மாதிரி அரசியல் கொஞ்சம் அவங்க பத்திரிகையாளர்கள், இவங்க அரசியல் சார்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியல் திறனாய்வாளர்கள் அந்த பேரில் இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி, ஜெகத் கஸ்பர், சுமந்த் சி ராமன், பொன்ராஜ், இவங்களாம் உங்களுக்கு தெரியும். ரங்கராஜ் பாண்டே, ஆடிட்டர் குருமூர்த்தி. ஏன்னா அது கணக்கு ஆடிட்டர்கிட்ட போனால் தான் சரியாக வரும்னு நான் முடிவு பண்ணி ஆடிட்டர்கிட்டையும் போயிட்டேன் நான். எல்லாம் சேர்ந்து, அது மட்டும் இல்லை, இந்த தந்தி டிவியில் ஒர்க் பண்ணுறாரு ஹரிஹரன், அப்புறம் இந்த விவாத நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற கார்த்திகை செல்வன், கார்த்திகேயன், விஜயன், இன்னும் நிறைய பேர்கிட்ட போச்சு. சில பேரை நான் நோட் பண்ணி மறந்துட்டேன்னா அவங்க கோச்சக்கூடாது, உதவி செய்தவங்க. இப்போ அவங்க கொடுத்த பதில் என்னென்னா, ஆன்சர் ஒன்று, அவங்க ஒரு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் எது சரியான ஆன்சராக இருக்கும்னு நான் கேட்டால், கணக்கை கொடுக்காமலே நீங்கள் சொல்லிடுவீங்க. கணக்கே சொல்ல நீங்கள் ஓரளவுக்கு சொல்லிவிடுவீங்க இல்லையா. ஆனால் கணக்கை சொல்லாமல் ஆன்சரை கொடுத்தா நல்லா இருக்குமா? அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணது சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால் கணக்கு கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் இதில் இருக்கிற
நீங்கள் இப்போ கணக்கு போடணும். கணக்கு போட்டு இதில் இருக்கிற ஒரு ஆன்சரை நீங்கள் எஸ் ரைட்டுன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆல் ராங் ஆல் ரைட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் இன்னும் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கு தான் சொல்ல தானே போகிறேன். நீங்கள் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஓகே, கணக்கு என்னென்னு சொல்லவா? கணக்கு என்னென்னா, 2016 தேர்தலில் அதிமுக என்ற ஒரு கட்சி 40% வாக்குகளை வாங்கியது. நடந்த கணக்கு, ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் கணக்கு கொடுக்கல, நடந்த கணக்கு தான். அடுத்தது அதே தேர்தலில் 2வது இடம் வந்த திமுக கூட்டணி 39% வாக்கு. அந்த உங்கள் டவுட்டுங்களை தயவு கூர்ந்து கொஞ்சம் கடைசியாக உங்கள் விவாதங்களை வச்சுக்கோங்க. நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ எவிடன்ஸ் கொடுக்குற நேரம் இல்லை. இது தப்புனா நீங்கள் தப்புன்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறங்க, மைக் இருக்குது, மைக்கு முன்னாடி நீங்கள் அப்போ சொல்லிவிடுங்க. பப்ளிக் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்கே நான் வந்து ஜட்ஜாக இருக்க விரும்பல, நான் விவாதம் பண்ண விரும்பல. இது விவாத நிகழ்ச்சி இல்லை. தயவு செய்து நிகழ்ச்சியை முதல்ல முடிக்க ஒத்துழைங்க. அது அந்த தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகளை பேரில் கருணாசு அவர் இவருன்னு எல்லாம் ரெட்டை இலட்சணத்தில் தான் நின்னாங்க. அதனால் அது அதிமுக தான். ரைட்டா ஐயா? நான் தயவு செய்து இங்கே விவாதம் பின்னாடியே வச்சுக்கோங்க. அந்த தேர்தலில் எல்லாரும் ரெட்டை இலை சின்னத்தில் தான் நின்னாங்க. இந்த ரெட்டை இலை சின்னத்தில் தான் நின்னார்கள். இதை வந்து இது நீங்கள் வெளியில் போய் ரிசல்ட்டு நான் சொன்னது ரைட்டா நீங்கள் சொன்னது ரைட்டான்னு முடிவு பண்ணி ஒருத்தர் தண்டனை இல்லை மன்னிப்பு கேட்டுக்குவோம். புரியுதுங்களா? நான் தப்பாகவே சொல்லிட்டு போகிறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுது? இது நீங்கள் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பார்வையில் தப்பு, என் பார்வையில் இருந்த நியூஸ், இது இருந்த நியூஸை சொல்கிறேன். அப்போ நியூஸே தப்புனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது நியூஸு. ஐயா தொடர்ந்து விவாதம் வேணாம். எனக்கு விவாதம் வேணாம். என்ன விடுங்க. ரைட், இப்போ இதாங்க கணக்குக்கு வருவாங்க. கணக்குக்கு வருவாங்க. இதாங்க நடந்தது. எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னாங்க அந்த அம்மா இருக்கும்போது. இதாங்க மேட்ரு. ஊர் 1000 வீடியோ இருக்குதுங்க. இந்த கணக்கை 1000 பேர் போட்டிருக்காங்க. ரைட், புரிஞ்சிச்சுல? தேங்க்யூ. அப்படி வாங்க. ஸோ இப்போ இதில் கணக்கு என்னென்னா, இதில் எது சரியான பதில் உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? இதில் எது சரியான பதில்? அந்த பதில் தெரியலையா? வெரி குட்ங்க. இப்போ என்னென்னா, இதில் எது சரியான பதில்னா, இது தவறான பதில், இது 3மே சரியான பதில், இது 4மே சரியான பதில். இது எப்படி சரியான பதில்னா, இந்த முதல் இது வந்து விழுந்த வாக்குகளில் இந்த கணக்கை எப்படி போடணும் தெரியுமா? முதல்ல இது எப்படி கணக்கை கற்றுக்கிட்டா புரியலாம். அரசியல் வந்து கேள்வி சொல்லிட்டேனுங்க. அதிமுக 40% வாக்குகளை வாங்கியது. திமுக 2வது வந்த திமுக அணி 39% வாக்கி வாங்குது. இன்னும் புள்ளியெல்லாம் விட்டுருங்க, அந்த புள்ளி கணக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு ரொம்ப 40 39 1% ஜெயிச்சாங்க, 1% ஜெயிச்சாங்க, 1% ஜெயிச்சாங்கன்னு 1000 வீடியோ இருக்குது. இப்போ நான் கணக்கு இவங்ககிட்டலாம் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, நான் போய் கொடுத்தேன்னா? ஏற்கனவே அவங்க போட்ட கணக்கு இது. நான் போய் கொடுத்தேன் ஒரு ஆளாக பார்த்து, ஐயா இந்த கணக்குக்கு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கண்ணே. அப்படி இல்லை, அவங்க ஏற்கனவே போட்டு வச்சதை எடுத்து பண்ணுறேன். 2 கணக்கு தான் போட போகிறது. 2 கணக்கு போட்டால் பாதி முடிஞ்சுதுன்றேன் நான். கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணுங்கள், ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. ஸோ இதாங்க இதில் 4மே ரைட்டு, இது ஒன்று தான் தப்பு. இந்த கணக்கை எப்படி போடணும்னா, கணக்கு எப்படி போடணும்னு சொல்லவா? ஒரு தடவை சொல்லிட்டு மீதி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சொல்லாமா? யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏங்க உங்களை நீங்கள் இப்போ சரி, அப்போ நான் சொல்லி முடிக்கவா? சரி, ஆக இந்த கணக்கில் என்னன்னா பதில் என்னன்னா, இந்த கணக்குல வந்து இது 4மே ரைட் ஆன்சர், இந்த ஒன்று தான் தப்பான ஆன்சர். கேள்வி இதில் எது பத்திரிகையாளர் இல்லைங்க, அந்த பீப்புள் சொன்னது, அந்த மென்ஷன் பண்ண பேரெல்லாம் இந்த ஒன் இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே நான் ப்ரோக்ராம் மட்டும் உங்கள் பொறுமையாக இருங்க. ஒரு அரை மணி நேரம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா நான் சொல்கிறேங்க, எப்படி ஆகணும்னு சொல்கிறேன். அப்படி பண்ணிடலாமா? சரி, ஓகே. சரி, அப்போது நான் உட்காந்துக்கிறேன். இது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உட்காந்துட்டு போயிடலாம்.
இந்த கணக்கில் எது சரியான ஆன்சர்னா எல்லாமே சரியான ஆன்சர். நீங்கள் தான் கடைசியில் கேட்டுக்கிறேன்றீங்களா, அதை கடைசியில் வச்சுக்குவோம். ஆக இந்த முதல் கணக்கு தப்பாக போட்டவர்கள்னா வல்லுநர்கள். இது என்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போது ரெண்டாவது கணக்குக்கு போவோம். இந்த ரெண்டாவது கணக்குக்கு இந்த ரெண்டாவது கணக்கு கேட்கணும்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாடம் வரும். பாடம் வேகமாக கேட்டால் எப்படி ஜெயிக்கிறதுனே பாடம் தெரியலும். அந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி வியூகம்லாம் வரும்னு சொன்னதால இப்போ ஒரு சின்ன பாடம். அந்த பாடத்துலேருந்து அப்படியே ஒரு கணக்கு தொடங்கும். இந்த பாடம் என்னென்னா சிசிடிவி, இதுதான் பாடம். இந்த பாடம் என்னென்னா பேர்டன். இந்த அரசியலில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பேர்டன். இது வரைக்கும் பேசப்பட்ட பேர்டன் சொல்கிறேன். ஓட்டிங் பட்டன் எல்லா மேன் மக்களும் திரும்பி அந்த மேன் மக்களை பற்றி ஒரு சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேன் மக்கள்னு சொன்னது ஓட்டிங் பட்டன். அதை தவிர வேறு ஏதாவது பேர்டன் ஏதாவது சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னா உங்கள்கிட்ட விட்டுறேன். கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். இப்போது அது என்னன்றதை கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுட்டு அந்த பேர்டனை போவோம். மொத்தம் 2 வகையான பேர்டன் இருக்குது. அதான் அந்த 2 P. அப்போது நான் சொன்ன பாருங்க, ஒன்றுன்றது மெஷினு, அது ஃபார்முலா. 2 மேக்ஸ் சொன்னது. இப்போ ரெண்டாவது கணக்குக்கு வரேன். ரெண்டாவது கணக்குக்குள்ளே இந்த பேட்டர்னும் வருது. ரைட்டுங்களா? இந்த 2 பேட்டர்ன். இந்த 2 பேட்டர்னில் ஒன்று ஓட்டிங் பேட்டர்னு, இன்னொன்று சஸ்பென்ஸுக்கு போவோம். முதல்ல இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து என்னென்னா, மொத்தம் சிசிடிவின்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சியை விட்டுருவோம். ரெண்டாவது வந்து கேஷ் பேட்டர்ன், இன்னொன்று வந்து டைம் பேட்டர்ன், இன்னொன்று வந்து விஷன் பேட்டர்ன். இந்த கேஷ் பேட்டர்ன் என்னென்னா, 2 கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகள் 100% 100 பேருக்கு கொடுக்குறாங்களான்னா இல்லை. இந்த கட்சிகள் அதிகபட்சமாக 70 பேருக்கு காசு கொடுக்க முடியும். அவங்க தலைகீழ நின்னாலும் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க காசு கொடுக்கறது, அதாவது அதிமுக திமுக காரங்க காசு கொடுக்கறது 30 பேருக்கு தான். அப்போ நான் அவங்க வச்சுக்கிறது அது நான் கொஞ்சம் அதுக்கு காரணம் சொல்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பாருங்கள். அப்போ அதிமுக திமுக காரங்க காசு போலியானா போகுது. ஒரு 40 பேர் அதிமுக திமுக காசுங்களுக்கு அதிமுக அந்த வேட்பாளர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ பொதுமக்களில் 30% பேருக்கு தான் இந்த காசு போகுது. ரைட்டுங்களா? இப்போது இந்த அதிமுக திமுக காரங்க 40 பேர் காசு கொடுக்குறாங்கன்னா 40 பேரும் அப்படியே தெருவுக்கு வந்து இந்த 30 பேருக்கு கொடுக்கல. அதில் 2 பேர் தான் வருவாங்க. 2 பேர் வந்து இந்த 30 பேருக்கு காசை எப்படி கொடுப்பாங்கன்னா, 30 பேரையும் கூப்பிட்டு லைன் அன்றைக்கி வச்சு கொடுக்குறதில்ல. 30 பேர் இருக்காங்கன்னா ஒரு 8 வீடு கணக்கு வருது. ஒரு 100 வருது. சராசரி. அப்போ 8 பேர் கொடுக்குறாங்க. இவ்வளோதான். அப்போது காசு வாங்கிறது 100க்கு 8 பேர் தான். அந்த 8 பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரியுது. 100 வாக்காளரில் காசு வாங்கிறது 100க்கு 8 பேர் தான். அந்த 8 பேரில் 5 பேர் தான் ஓட்டு போடுவாங்க காசை வாங்கினது காரணத்துக்காக. இது ரெண்டாவது கணக்கு. இது என்னுடைய ஆன்சருங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி வச்சுருக்கேன். ரெண்டாவது பேட்டர்ன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, என்ன பேட்டர்னு? கேஷ் பேட்டர்ன். 70-30 மேக்ஸிமம் 70. ஆனால் அங்கே ரியாலிட்டி நடக்கிறது 30 தான். பூதாகரமாக்கப்பட்ட பொய்ன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது பேட்டர்ன் வந்து டைம் பேட்டர்ன். டைம் என்னென்னா, ஆல்ரெடி எல்லாம் டிசைடட். இப்போ எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்து இருப்பீங்க, கட்சியை சார்ந்தவங்க வந்துருப்பீங்க. நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பேன். நானும் வாக்கு யாருக்கு அடிக்கணுன்றதை நான் ஏற்கனவே முடிவு செய்து வச்சுருப்பேன். ஆல்ரெடி டிசைடு. நீங்கள் தலைகீழ நீங்கள் உங்கள் பிரச்சாரம்னாலும் என்ன ஒன்றும் மாற்றாது. அப்படி 60% மக்கள் டைம் பேட்டர்னில் ஏற்கனவே யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். 40% மக்கள் தான் கடைசியில் வாக்களிக்க முடிவு பின் செய்வாங்க. இப்போ இந்த 60க்குள்ளே டீப்பாக போனீங்கன்னா 60க்குள்ளே ஒரு 35 அதிமுகவை சேர்ந்தவங்க பீப்புள் அதில் ஆல்ரெடி டிசைடட். இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு 20 பேர் ஏற்கனவே அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் இங்கே இந்த 40 பேர் இருக்காங்களே, 40 பேர் யாருக்கும் முடிவு பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணுறவங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 5% பேர் பணம், அதுதான் அவங்களுக்கு ஒரே ப்ரையாரிட்டி. இந்த பணத்தை, இந்த ஒரு நிமிஷம், பணத்துக்காக வாக்களிக்கிறவங்க 5 பேர். இல்லைப்பா இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதான் ஜெயிக்கிறவருக்கு நம்ம ஓட்டு போடுவோன்னு சொல்லி 5 பேர். வாக்களிக்க முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அது மாதிரி வாக்களிக்க முடியாதவங்க அந்த 40ல் 10 பேர். வாக்களிக்க விரும்பாதவர்கள் நிறையா பேர் இருந்து ஒரு 15 பேர் வாக்களிக்கிறதில்ல. ஸோ இதுதான் அந்த டைம். ஓகேவா? அடுத்து 3வது முக்கியமான பேட்டர்ன் இருக்குது, விஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்னென்னா 50-15 பேட்டர்ன் இருக்குது. நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு நம்பர்ஸ்க்காக பேர் வைக்கிற மாதிரி நம்பரும் வைக்கிறேன். இந்த பேட்டர்ன் என்ன 50-50 பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி
அதிமுக அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 80% வாக்குகளை வாங்கிச்சு, 80% வாக்குகளை வாங்கிச்சு. மற்ற எல்லாரும் சேர்ந்து 20% தான் வாங்குவாங்க. எப்படி அவங்களை தோக்கடிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டாங்க. 70% திமுக வாங்குது, 30% தான் மற்ற எல்லா கட்சிகளும் வாங்குறாங்க. அதைத்தான் விஜய் வாங்குவார், சீமான் வாங்குவார், அவரு வாங்குவார். ரைட்டு தானே? ரைட்டு. இப்போ கேள்வி என்னென்னா, மொத்த வாக்காளர்களில் அதிமுகவும் திமுகவும் வாங்குறது 50 ஓட்டு தான் மொத்த ஓட்டில். 20 ஓட்டு மொத்த கட்சி, 30 பேர் ஓட்டு போடுறதில்ல. அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி 25% பேர் வாக்களிக்கிறது இல்லை, இப்போது 30% பேர் வாக்களிக்கிறது இல்லை. அப்போது திமுக சேர்ந்து வாங்குகிற மொத்த ஓட்டு 50. இதுதான் மீடியாவால் மறைக்கப்படுற பேட்டர்ன். அதனால் நான் அதுக்கு விஷன் பேட்டர்ன் பேர் வைக்கிறேன். ரைட். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த அதிமுகவும் திமுகவும் வாங்குற 50 ஓட்டில் எத்தனை ஓட்டு அவங்க கட்சி ஓட்டு? எல்லாமே கட்சி ஓட்டா இருக்காது, கூட்டணி கட்சியும் இருக்குது. ரெண்டாவது நியாயமான கேள்வி, ஒன்று ஒத்துக்கிட்டா கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு வரும். ப்ளஸ் கூட்டணி மட்டும் தானா? மூணாவது காசு கொடுத்து வாங்குவாங்க. காசு கொடுத்து தான் மட்டும் வாங்குவாங்களா? காசு இல்லாமல் போடுவாங்க. அப்போ இந்த நாளை நீங்கள் பிரிங்க. இதுதான் இப்போ நான் ஒரு ஆன்சர் போடுறேன், ரைட்டு தப்புன்னு பின்னாடி வச்சுக்கோங்க விவாதம். என்னுடைய ஆன்சர் வந்து இந்த 50 ஓட்டில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வாங்குகிற ஓட்டு 30 தான். இவங்க கூட்டணி 2 பேரோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாங்குகிற ஓட்டு 5 தான். இந்த 2 பேரும் சேர்ந்து காசு கொடுத்து வாங்குகிற ஓட்டு 5 தான். இன்னொரு 5, மீதி 10 இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. என்ன தான் ஆனாலும் அலை அந்த பக்கம் தான் வீசிகிட்டு இருக்குது. அலை ஒன்றும் நம்ம மாற்றுறதுக்கு இல்லை, அலையோட போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் போட்டுருவாங்க. இவங்களாம் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறவங்க. அதனால் 40 எல்லா பேட்டனும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே இந்த 2 கணக்குக்கு போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே பொய். இங்கே இருக்கிறது எல்லாமே, இங்கே அறிஞர்கள் வல்லுநர்களுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாளுங்க. அதனால் இதை வந்து நானாக சொல்கிறேன்னா, அவங்க போட்ட கணக்கு ஒரு வாக்கு சதவீதம் கணக்கை போட தெரியல. அந்த கணக்கை எப்படி போடலும் நான் கற்றுக் கொடுக்க வந்தால் இல்லை வேணான்ட்டிங்க. அதான் மேட்ரே அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் அலோவ் பண்ணுறீங்களா? ஒரு கணக்கை கற்றுக்கலாம். அது என்ன ஒன்றுக்கு மட்டும் ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? மீதி ஆன்சர் இல்லாமல் நான் ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? ஃபஸ்ட் ஆன்சர் என்ன, இப்போ ஒரு ரேஸ் நடக்குது, பல பேர் ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு வர ஒரு 40வது கிலோமீட்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40வது கிலோமீட்டர் வரும்போது செகண்டாக ஒருத்தர் வரவர் வந்து 30வது கிலோமீட்டர் வந்திருக்கிறாரு. இப்போ அதில் அடுத்த கணக்கு பாருங்கள். அவர் 80வது கிலோமீட்டர் போனார்னா செகண்ட் வருவது 60வது கிலோமீட்டருக்கு போவார். ஈஸி கணக்கு தான். அதே அடுத்தது 120க்கு போனார்னா 90க்கு போவார். ரெண்டாவது ஆள் 90க்கு போவார். ஒரு கணக்கை கொடுத்துட்டு நம்ம இந்த கேள்வி கேட்டால் இதான் பதில். ஈஸி நம்பர் கேம் தான். இப்போ கேள்வி என்னன்னா, அதுலேயே 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் இது பிரியும். ஒரு ஆன்சர் வராது. ஏன் ஒரு ஆன்சர் வராதுன்னா, அவர் 40 வரும்போது இவர் 30 வந்தார்னா 10, அவர் 80 வரும்போது இவர் 60 வந்தார்னா 20 டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ அடுத்தது 120 அவர் வரும்போது இவர் எவ்வளோ வராது? 90 வராரு. அப்போது 40 வருதா? 30 வருது. வெரி குட், தேங்க்யூ. இப்படி டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ கேள்வி என்ன வருது? இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பர்சன்டேஜ் என்ன? எப்படி போடுவீங்க? எப்படி போடலாம்? 40க்கு 30ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் 100க்கு எவ்வளோ? அவர் 100வது கிலோமீட்டர் வரும்போது இவர் 75வது கிலோமீட்டர் வருவார். அதான் மேட்ரு. அப்போ டிஃப்ரென்ஸ் இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் 25%. இதே மாதிரி தான் அவர் முதல்ல 40 வாங்குறாருன்னா இவர் 39 வாங்குறாருன்னா அவர் 100 வாங்கும்போது இவர் 97 வாங்குவார். 5ஆம் கிளாஸ் பையன் கரெக்டாக போட்டு சொல்கிறான் 2.5%. 8ஆம் கிளாஸ் பையன் ஏன் அதை மாற்றி சொல்கிறான்னா, அவன் இன்னும் 8ஆம் கிளாஸ் பையன் இல்லை, அவன் என்ன சொல்கிறான், அண்ணா அப்படி அதை போடக்கூடாது, அது வாங்கின ஓட்டு. ஆனால் மொத்த ஓட்டில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மொத்த ஓட்டில் கணக்கு பண்ணி அவன் போடுறான். 3வது 10ஆம் கிளாஸ் பையன் என்ன சொல்கிறான், அண்ணா இன்னும் அட்வான்ஸாக போடணுன்னா அதில் கூட்டணி ஓட்டை கழிச்சிடணுன்னா. திமுக அதிமுக வித்தியாசம் தானே நீங்கள் கேட்டீங்க. அதிமுக தனியாக நினச்சி திமுக கூட்டணி நினச்சினா அவங்க ஓட்டெல்லாம் கழிச்சிட்டு வாங்கின ஓட்டில் ஒரு பர்சன்டேஜ் பார்க்கணும்னு அவன் போட்டான். திரும்பி 12th மொத்த ஓட்டுக்கு போட்டால் மேட்ரு வந்துடுச்சு. ஸோ அரசியல் வந்து முழுக்க கணிதம் சார்ந்தது. இட்ஸ் அ சயின்ஸ். சாதாரண இந்த கணக்கும் தெரியல ஒன்றாச்சா. துறை சார்ந்த அறிவும் கிடையாது. ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் மட்டும்தான் இது வரைக்கும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்றும் பேசலை. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் இந்த மேன் மக்கள் எல்லாம் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் என்ன தெரியுமா, ஓட்டர்ஸ் பேட்டர்னை சொல்லி
தப்பாக சொல்லி ஓட்டு இதான் ஓட்டர்ஸ் பேட்டர்ன், இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு, அங்கே மைனாரிட்டி ஓட்டு இத்தனை சதவீதம், இவங்களாம் பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசி 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 சொல்கிற இதுக்கு பேர் ஓட்டர்ஸ் பேட்டர்ன். ஏன்னா அவங்க ஓட்டர். ஓட்டிங் பேட்டர்ன்ன்றது வாக்களிக்கும் முறை. பேட்டர்னில் தமிழில் இல்லை, வாக்காளர் வகை. இப்போ வாக்காளர் வகையை தப்பு, அது கூட சரியாக சொல்ல, வாக்காளர் வகைகளை தப்பு தப்பாக சொல்லிட்டு அது ஓட்டிங் பேட்டர்ன் சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு துறை சார்ந்த அறிவிலும் 0. இப்போ இந்த 2 கணக்கு வந்துடுச்சு, 2 கணக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போது என்ன சொல்லியிருந்தோம், 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் அதிகமானாலும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி குடிச்சுக்கிறேன்ப்பா, தண்ணி குடிச்சுக்கிறேன். கேள்வி மொத்தமாக 1/2 மணி நேரம் நல்லா அது முடிஞ்சிச்சுல, ஆஃப் முடிஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாமா? இல்லை அவசரம் வந்தால் போயிடலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஒரு ஆளுக்கு அவசரம் இல்லை முடிச்சிடுறேன் முடிஞ்சிச்சு, டோன்ட் வரி. இப்போது உங்களுக்குலாம் இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்குலாம் ரொம்ப அவசரம் சார். உங்களுக்கு அது டைம் கொடுக்குறோம் சார், நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்குங்க, ரிட்டர்னில் கூட கொடுக்கலாம் சார். இதுதான் மேட்ரா? இப்போ போய் இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருவியா நீ? இவங்ககிட்டலாம் தப்பாக நீ போட்டிருக்கேன், தப்பாக சொல்கிறேன் தம்பி. சரி சாரி சார், மரியாதை பேச சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செய்தது பிழை. அந்த பிழைக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன்ல, இந்த பிழைக்கு இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்வீங்களா? இந்த பிழை செஞ்சுட்டாங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன்ல, 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட வைக்கல, நீங்கள் தானே சொல்கிறீங்க தேர்தல் அது இதுன்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்கள் மீடியாவால்? உங்கள் மீடியாவை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்கிறேன், இந்த நபர்கள் நான் வாசித்த பேரை வாசிச்சல, இங்கே பாருங்க, இங்கே சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க, இந்த வீடியோ வெளியில் போகும், நானும் வெளியில் போக வைப்பேன். பொதுமக்களை காரி முஞ்சிருக்காங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறான், ஓட்டுக்கு காசு வாங்குறவன் 5 பேர் கூட கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு காசு வாங்குறோம், அது கூட என்ன தெரியுமா? இவ்வளோதான் மேட்ரு. எங்க மைக் கொடுத்து நீங்கள் அப்புறம் பேசுங்க, என்ன உங்க கேளுங்க, நான் டவுட் சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, அப்புறமா நீங்கள் கேளுங்க அப்புறமா கேளுங்கன்ற உங்கள் மீடியா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் 10 டைட்டில் கொடுக்கலாம்னு நினச்சேன், நீங்கள் அந்த டைட்டில் ஃப்ளோவும் அலோவ் பண்ணல. சரி, இப்போ 2 கணக்கு போட்டாச்சு, இப்போது ஆஃப் முடிஞ்சிச்சான்னு பார்ப்போமா? அட்லீஸ்ட் கணக்கு போட்டால் ஏதோ பாதி இவங்க கதை முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே, எப்படா இவங்க கணக்கு முடிஞ்சிடும், 10 நாளில் மெஷின் எப்படா வேலை செய்யணும் கேட்டுருவோம், பார்த்துருவோம் மிஷின் முடிஞ்சிருக்கு. இப்போது இது ஃபுல்லுன்னா ஃபுல்லில் 10 நிமிஷத்தில் ஆஃப்னா இப்படியும் அடிக்கலாம். இப்போது ஃபுல்லில் 2 குவார்ட்டராகவும் அடிக்கலாம், ரைட்டா? குவார்ட்ரு மட்டும் இல்லை, கட்டிங்காகவும் அடிக்கலாம், ரைட்டுங்களா? இப்படி போட்டால் எத்தனை கட்டிங் வரும்? 8 கட்டிங். எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் டக்குன்னு சொல்ல. 8 கட்டிங் கரெக்டா? ஓகே, சக்ஸஸ். 8 கட்டிங் வரும். இப்போது நான் ஆஃபாகவும் அடிக்கலாம், குவார்ட்டராகவும் அடிக்கலாம், கட்டிங்காகவும் அடிக்கலாம்ல. செக் பண்ணுருவோம். இந்த ஃபுல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? பவர்ஃபுல். சாதா ஃபுல் இல்லை, இது பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல் சவுண்ட் ஓகேல, இது வந்து பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்னா எல்லாம் மேன் மக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, மீடியா பவர் இருக்கு, மைண்ட் பவர் இருக்கு, சம பவர். 4 கோட்டர் வந்துச்சா? உங்க மேன் பவர் இருக்கு, உங்க மணி பவர் இருக்கு, உங்க மீடியா பவர் இருக்கு, அப்புறம் மைண்ட் பவர் இருக்கு, ரைட்டா? இப்போ 2 கணக்கில் பாதி முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் மீடியா பவரு முடிச்சிட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஒரு குவார்ட்டரு காலி. இதை எடுத்து கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு சாதாரண பையன் போடுற கணக்கும் தெரியாது, அரசியல்லையும் நீங்கள் சூனியம். இன்னொரு சேலஞ்சு பண்ணட்டுமா? இதே கணக்கை இப்போ நான் முதல்ல போட்ட அந்த ஃபஸ்ட்டு கணக்கை, அதே கணக்கை திருப்பி கொடுக்குறேன். அதே கணக்கை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுமா? 1 லட்சம் ரூபாய் சவால் கேட்குறீங்களா? அதே கணக்கை நம்பர் மட்டும் தான் மாற்றுறேன். ஒருத்தரும் இந்த சேலஞ்சை எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் சரியாக போட மாட்டாங்க. ஒருத்தர் ஆமாங்க, 1 லட்சம் ரூபாய். நீங்கள் இல்லைங்க, நான் சொல்கிறது இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்களே, இப்போ பேரை வாசல்ல, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள், வெயிட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நான் ஒரு குவார்ட்டராக அடிச்சிட்டேங்க. இப்போ வாங்க, குவார்ட்டர் முடிஞ்சுதுங்க. ஐயா சூப்பரா, குவார்ட்டர் முடிஞ்சது. இவங்க ரொம்ப மேன் பவரு. இல்லை நீங்கள் ரொம்ப மேன் பவரு. நீங்கள் கேளு
ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போது மேன் பவர் என்னமோ ரொம்ப மேன் பவர் நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த 50 கணக்குக்கு நீங்கள் என்னன்னா ஆன்சர் போட்டு கொடுங்க. அந்த 2வது கணக்கு கேட்டேன்ல, 50 காசுன்றீங்க. தப்பா எனக்கு அகைன்ஸ்டாக போடணும். இல்லை 50 கட்சி ஓட்டுன்றீங்க. சொல்லலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லையா? என்ன காசாக போனோமா? 50 காசுனாலும் 50 மேன் பவர். அவங்க மேன் ரொம்ப வாக்கு வங்கின்னு சொன்னாலும் 2 கட்சி 25 தான். நீங்கள் தலைகீழ அடி மொத்தமாக நீங்கள் ஏன்னா அப்படி தானே கணக்கு போட்டு பழக்கம். யாரே அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது அப்படி இருக்கும்போது அப்போது தலைகீழ சொன்னாலும் நீ வாங்குற ஓட்டு 50. அந்த 50ல் 25 காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. மீதி இருக்கிற 50ல் 26 ஓட்டை வாங்க முடியாத அந்த தலைவர்களுக்கு வர்றேன். வாங்க முடியாத இவங்களும் மேன் பவர் இருக்குது, அவங்கக்கிட்ட மணி பவர் இருக்குன்னு. இப்போது இதை இன்னும் பெட்டராக புரியலன்னா ஒரே சின்ன ஒரு உதாரணம் தான். இப்போது ஒரு 2 பேர் பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யாருங்க நல்லா பிரியாணி செய்வா? இவ்வளோதாங்க கேள்வி. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பெரிய அண்டா வச்சுருக்கிறாரு, கரண்டிலாம் புதுசாக வச்சுருக்கிறாரு, அதனால் அவர் தான் நல்லா பிரியாணி செய்வார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இல்லைங்க இவர் மாஸ்டருங்க, அவர் அண்டா வச்சுருக்க மாஸ்டர், இவர் தான் செய்வார்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எது சரி தப்புன்னு நான் கேட்கல, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போது அதே தான் தேர்தலில் யாருங்க ஜெயிப்பா? அவர் மணி வச்சுருக்கார், பெரிய மணி. இப்போ டூல், நான் அந்த அண்டான்னு சொல்கிறது டூல். மாஸ்டர் டெக்னிக்கலி ஸ்கில்லான ஒரு பர்சன், ஒரு டெக்னிக்கல் தெரிந்த ஒரு மாஸ்டர். இப்போது இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துல மட்டும் அண்டா மணி பவர், மீடியா பவர்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க இந்த தலைவர்கள் இல்லை மீடியாக்காரங்களாம் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ப்ராசஸ் சரியில்லை. இங்கே பிரியாணி எப்படி செய்வாங்க நமக்கு ரஃபாக தெரியும் ஓரளவுக்கு. என்னென்னமோ போடுவாங்கப்பா, அதுக்கு சில மெட்டீரியல்லாம் இருக்குது, அப்படி போடுவாங்க, ஏதோ கேள்வி நமக்கு தெரியாது, அதனால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு வியூகம் வகுப்பாளராக இருந்தால் இல்லை வியூகம் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு அது மாதிரி உங்களுடைய டூல் என்ன, மெட்டீரியல் என்ன, பிரியாணி செய்யலாம் டூல் என்ன, அரிசி கறி மெட்டீரியல் என்னன்னு தெரியலும், ப்ராசஸ் தெரியலும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை ஒரு அரசியல் தலைவர்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது அவருக்கு பேர் என்ன, மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். நீங்கள் ஒரு தலைவர்ன்றதுனால லீடர், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இல்லை லீடரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் சில பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. ஸோ இவங்களோட எண்டு ப்ராடக்ட் என்ன, இந்த லீடர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் கொடுக்க வேண்டிய எண்டு ப்ராடக்ட்டு ஓட்டு. கடைசியில் அவங்க ஓட்டு எடுக்கணும், ஜெயிக்கணும், அதான் அர்த்தம். அவங்க ப்ராடக்டே தான். இப்போ இவங்க மெட்டீரியல் என்ன போடணும், இந்த கேள்வி தெரியுமா? தெரியாது, நான் சொல்கிறேன். அடுத்தது இவங்களோட டூல் என்ன டூலை வச்சு, என்ன மெட்டீரியலை வச்சு இந்த ஓட்டை பண்ணுறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குமா, லாஸ் இருக்குமா? நீங்கள் ஒரு 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 இன்ஜினியர்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தால் அவருக்கு ஒரு ஓம்ஸ் லா பேசிக் இருக்கணும். எல்லா துறையிலையும் ஒவ்வொரு லா இருக்கணும். அதுபோல் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேசிக் லா இல்லை ரூல் என்னென்னா ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்ன். இது வரைக்கும் இவங்க யாருக்கும் ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டர்ஸ் பேட்டர்னுக்கு உள்ள வித்தியாசமும் தெரியல, அது வெளியில் வந்ததும் இல்லை. ரைட், வந்ததும் தப்பாக வந்தது. ரைட், அப்போது அது மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா? இப்போது கிட்டத்தட்ட இப்போது இந்த கிளியர் பண்ணுறோம். அப்போது நான் கிளைம் பண்ணிக்கிறேன், இவங்க மணியெல்லாம் 5% தான். நான் கிட்டத்தட்ட டோட்டலில் கட்டிங்க்கு மேலேயே அடிச்சுட்டே நான் கிளைம் பண்ணிக்கிறோம். ஆனால் கட்டிங்கே வச்சுக்கோ, 5%ன்றது உங்களால் உணரப்பட்டுச்சுன்னா அவங்களோட மணி பவர் இங்கேயே ஒரு கட்டிங் போயிடுச்சு. அடுத்தது அவங்களுடைய மேன் பவர் 2 பேருமே சேர்ந்து மொத்தம் 50,000 வாங்குறாங்க. அப்படி இப்படி பிடிச்சா காசு பவர் மணி பவர்லாம் பிடிச்சி பார்த்தா 2 பேரும் 30 வாங்குறாங்க. சரியா? அப்போ 15 தான். ரொம்ப 45 ரொம்ப அந்த நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் 45 2 15 தான். இப்போது நான் கிளைம் பண்ணிக்கிறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளைம் பண்ணிக்கிறேன், அப்போ ரைட்னா அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு குவார்ட்டரு 2 கட்டிங்கு ஆஃபு முடிஞ்சுது. இப்போது நம்ம அடிக்கலன்னு ஆரம்பித்தா நிறுத்திடுமா? நிறுத்த மாட்டோம். நல்லா இருக்குன்னா மேலே தானே அடிப்போம். இப்போ இந்த மைண்டு பவர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அந்த மைண்டு பவரும் ஒரு தடவை காலி பண்ணுவோம். அந்த மைண்டு பவர் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ 3 பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன். ஓட்டிங் பேட்டர்ன், டைம் பேட்டர்ன், மணி பேட்டர்ன், அப்புறம் மீடியாவோட பேட்டர்ன், விஷன் பேட்டர்ன். மீடியாவோட பேட்டர்ன் விஷன் பேட்டர்ன், டைமுனா உங்களுக்கு டைம் பேட்டர்ன் புரியுதுல்ல,
3 பாட்டு இருக்குது. புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. ஸோ இப்போ மைண்டையும் நம்ம சும்மா விட வேணாம். இந்த மைண்டுக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்ககிட்ட விட காண ஆரம்பிச்சு அவங்களால விட சொல்ல முடியல, மைண்டும் காலியாகிடும். என்னென்னா துறை சார்ந்த அறிவு கொஞ்சமாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா ஓட்டஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லுங்கள். இது அவங்களுக்கான சொல்லணும். இதில் உண்மையாகவே இவங்களெல்லாம் உண்மையாகவே ஜெயிக்கணும்னு வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு வேலை செய்கிற கட்சி தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டு இப்போ ஓட்டஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இவ்வளோ நாளாக நீ சொல்லவே இல்லையே, என்ன ஓட்டஸ் பேட்டர்ன் அது என்னன்னு சொல்லு. அந்த ஓட்டஸ் பேட்டர்னில் அந்த 100 இருக்குன்னா அதில் நான் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 100 இப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஓட்டஸ் பேட்டர்ன் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் தான் மொத்த கட்சி வாக்காளர்கள், மீதி 60 பேர் கட்சி சாராதவர்கள். இவ்வளோ தான். இதை எந்த ஊரில் எந்த பீச்சில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும், புது இடத்துல, வேறு ஒன்றும் சொல்ல. ஸோ இந்த மீதி 60 யார்? இந்த 60 பிரித்து யார் சொல்கிறாங்களோ இதை யார் வேணால் சொல்லலாம். இதை இங்கே பார்த்துட்டு இருக்க நீங்கள், இந்த வீடியோவை பார்த்து வெளியில் பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த இந்த இதை எப்படியாவது டைப் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் டைப் பண்ணி இந்த பதில் சொல்லுங்கள். துறை சார்ந்த நீங்கள் அறிஞராக இருந்தால் இந்த சவாலை எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போது இந்த மைண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கணக்கை ஒரு கணக்கு ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா, இந்த கணக்கை நீங்கள் திரும்பி போட மாட்டீங்கன்னு அந்த சேலஞ்சையும் எடுத்துக்க. ஓட்டஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லு, இந்த 2த்தையும் சொல்லு. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு 1,00,000 ரூபாய். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாராவது இருந்து நீங்கள் இந்த கட்சிக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இப்போ 2 விஷயம் என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதுன்னா, இந்த அரசியல் நடுநிலையாளர்கள் போல பேசுகிறவங்க ஆனாலும் ஆதரவாக பேசுவாங்க. எப்படி ஒரு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஆனாலுமே அவங்க எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை கணிதமும் எதுவும் இல்லை. அவங்க கதை முடிஞ்சிடுச்சு, நான் கிளைம் பண்ணிக்கிறேன்ப்பா, இது பார்த்துட்டு இருக்கிற பீப்புள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒன்று. அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் துறை சார்ந்த எந்த விஷயமும் ஓட்டிங் பேட்டர்ன் வாட்ஸ்அப் பேட்டர்ன் தெரியாது, இந்த கணக்கு சவால் எடுக்க தெரியாது. இந்த மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, இன்னொரு நல்ல உதாரணம். இந்த பிரியாணிக்கு மெட்டீரியல் சொல்லிட்டோம், நமக்கு தெரியுது அரிசி கடின்னு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு உள்ளே வராங்க ஓட்டை எடுக்கணும்னா அவங்களோட மெட்டீரியல் என்னென்னா, அவங்க எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த தலைவர் ஒன்று, பீப்புள் ஒன்று. தலைவரும் பீப்புளும் தான் மெட்டீரியல் அவங்களுக்கு. இவங்க அவங்களுடைய பாத்திரம் அண்டா, பிரியாணிகள் அண்டால்னா அவங்க முன் வைக்கிற அரசியல். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அளந்து கட் பண்ணி கனெக்ட் பண்ணுவார். நீங்கள் பிரியாணி மாஸ்டராக இருந்தாலும் அளந்து கட் பண்ணி கலக்குவீங்க. இங்கேயும் அதே தான் ப்ராசஸ்ஸு. உங்கள் லீடர் இருக்கிறாருன்னா அந்த லீடரோட பவரை அளக்கணும், பீப்புளோட பல்ஸை அளக்கணும். இதுதான் நீங்கள் மெட்டீரியலை ஸ்ட்ராட்டஜிஸ் மெட்டீரியலை கட் பண்ணுறது ப்ராசஸில் போகிறோம். ஏன் ஒரு மாதிரி வாய் வராது? சாரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன் சரி. ஸோ இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரை பற்றி பார்த்துருவோம். அவர் பேர் PK. அவர் வந்தார் இப்போ கடைசியாக. பிரசாந்த் கிஷோர் என்ற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்போ வந்தார். வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ளே போய் அவர் போடுறாரு. அவர் போய் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், பவர் லீடரோட பவர் எடுக்கணும் இல்லையா, பீப்புளோட பல்ஸ் தெரியலாம். அவர் தான் பல கட்சிக்கு வேலை செஞ்சார். அவருக்கு தமிழ்நாடு பல்ஸ் தெரியாதா? தெரியும்னு வச்சுக்குவோம், தெரியாதா எல்லாமே கேள்வியாக இருக்கட்டும். இப்போ லீடரோட பவரை எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் போய் ஒரு நாள் கடைசியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த லீடரு? விஜயோட பவர்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவர்னா என்ன? பவர்னா பவர் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பவர்னா. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க, 2 இருந்தால் தான் அங்கே மேட்ரு. அப்போ அவர் எல்லாத்தையும் போட்டு பண்ணிவிட்டு 15லேருந்து 20 அப்படின்னு ஒரு 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 என்ன மெட்டீரியலை அவருக்கே தெரியாது, தப்பு பண்ணுறது. மெட்டீரியலை செக் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பொலிட்டிஷன் செல் பண்ணுறாரு. இப்போ அவர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மெட்டீரியல் இருக்குது, டூல் இருக்குது, அரசியல் இருக்குது, ப்ராசஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு போகலாம். இதாங்க நான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன்ல, 10 நிமிஷத்தில் பாதி, 10 நாளில் மீதின்னு சொல்கிறேன்ல. வேலை தெரிஞ்சவன் டைம் சொல்லி தானேங்க செய்வான். அவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாராம்.
வேலை செய்ய வந்து நீ மாஸ்டர்னா வேலை செய்ய ஓனர்கிட்ட வந்து சார் நீங்களாம் வந்து அப்படி இப்படி நீங்கள் தான் என்ன. அப்போ அவருக்கும் ப்ராசஸ்ஸு தெரியாது. இந்த ப்ராசஸ் என்னன்னா, இந்த ப்ராசஸில் 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, இந்த ப்ராசஸில் அதாவது அரசியல் களத்தில் வரல, களத்தில் வரலன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அதை ஒரு பொருளாகவே ஒரு உருவமாகவே படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. புதுசாக கேட்குறவங்களாம் பயம் வரும். அரசியல் களம்ன்றது அப்பா ஒன்றும் கிடையாது. பர்செப்ஷன் வார், நம்பர் கேமு. அரசியல் காலத்தில் இது 2 தான் நடக்கும். ரைட்டுங்களா? இப்போ இருக்கிற பர்செப்ஷன் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பர்செப்ஷன் என்ன? டிஎம்கே கூட்டணி மிக மிக வலுவாக இருக்குது. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இதை தடுக்கக்கூடிய 2வது ஒரு சக்தி கண்ணுக்கு எதிர்க்கும் இல்லை. இதுதான் திமுகவை பற்றிய பர்செப்ஷன். ரைட்டுங்களா? 2வது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ தான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை பிடிச்சி போடுறாங்க. அப்படி இப்படி இன்னும் 2-3 கட்சிகள் வந்துச்சுன்னா அந்த நம்பர் 1 டிஎம்கேக்கு ஃபைட்டு கொடுக்கலாம், பார்க்கலாம். இது அவங்கள பற்றிய பர்செப்ஷன். அடுத்தது 3வது அண்ணன் சீமானுக்கு என்ன பர்செப்ஷன்னா, அவர் ஜெயிக்கிற தோக்கிற பற்றி கவலைப்பட போகிறது இல்லைப்பா. இதான பர்செப்ஷனு. அவர் பாட்டு தனியாக நிற்பார், தனியாகவே அது வரட்டும்னு கடைசியில் ரிசல்ட்டை நோக்கி போவார்ப்பா. ஒன்றும் தப்பு ரைட்டை பற்றி ஒன்றும் இல்லை. அவரை பற்றியான பர்செப்ஷன். இப்போ விஜய் அண்ணன் விஜய் பற்றி பர்செப்ஷன் என்னென்னா, யாரை பேர் சொல்கிறேன்? திமுகன்னு சொன்னேன். திமுக எல்லாரையும் இல்லைங்க, ஐயான்னு சொல்லிட்டாங்க. ஏங்க அண்ணன் தாங்க சொன்னேன், அண்ணன் சொன்னேன். நான் சொல்லணே மன்னிச்சுட்டா இன்னொரு ஐயா மன்னிச்சு சீமான் அண்ணன் போதுமா? சீமான் அண்ணன், விஜய் அண்ணன், நீங்கள் அண்ணன், எல்லாரும் அண்ணன் தான். சப்ஜெக்ட்டுக்கு போங்க. யூஸ்லெஸ் விஷயங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்களும் அதுக்குள்ளேயே போறீங்களே, உங்கள் திறமையை காட்டுறீங்களே. ரைட்டா? இது மந்திரிக்கான அரசியல் இல்லை, மன்னருக்கான அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியலுக்கான கல்வினா சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல பாருங்க. இப்போது இது டிஏபி, அதாவது தியரி ஒரே ஒரு நாள், கால்குலேஷன் ஒரே ஒரு நாள் இங்கே முடிஞ்சது. ப்ராக்டிக்கல் 10 நாள். நீங்கள் அரித்மெட்டிக் கால்குலேஷன் சொல்கிறது, அரித்மெட்டிக் ஒரே நாளில் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரே நாள் நீங்கள் தேடி கற்றுக்கிட்டிங்கன்னா 10 நாளில் யாரை வேணால் ஆட்சி அமைக்கலாம். இது சரி, இது அது இருக்கட்டும். அங்கே ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா? ப்ராசஸ் எப்படி செய்கிறது? பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு மெட்டீரியல் அளவும் தெரியாது, டூலும் தெரியாது. ஸோ அவர் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னென்னா 2 தான். பர்செப்ஷன் வார், நம்பர் கேமு. பர்செப்ஷன் வார், இப்போ பர்செப்ஷன் சொல்லியாச்சு. விஜய் அண்ணன் வந்து அவருடைய பர்செப்ஷன் என்ன? அவர் ஓட்டை பிரித்து திமுக வெற்றிக்கு உதவ வந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அவர் எந்த பெரிய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது இல்லையே. அவர் டிஎம்கேக்கு பி டீமா? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. நானும் ஒன்று புதுசாக உங்களுக்கு வந்து கொடுக்கல. இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதுதான் அவரை பற்றி பர்செப்ஷன். அவர் எப்போ வந்து என்ன பண்ணி ஏது பண்ண போகிறாருன்னு இந்த பர்செப்ஷன்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பர்செப்ஷனை மாற்றுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டையும், ஒரு மூவு, ஒரு சீன், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சீன் ஒரு மூவ் கூட கொடுக்கல இல்லையா? ரைட். அப்படி கொடுத்துருந்தா அவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒன்று பண்ணுறாரா, அதை இவர் சொல்லி கொடுத்ததுனால பண்ணியிருப்பாரான்னு நம்ம கற்பனை கூட பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் புதுசாக ஒரு மூவ் எடுத்தாரான்னு. இவர் எந்த மூவும் எடுக்கலன்னா அவருக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம், இவருக்கு மூவ் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான். இதுதான் அனலைஸ். ரைட்டு. ஆமாம். இப்போது பர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் நம்பர் கேமில் ஒன்றும் பண்ண முடியாது. பர்செப்ஷன் வார் எப்போ நடக்கும்னா, எப்பயுமே பர்செப்ஷன் வார் நடக்கும். நாளைக்கு நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னா நானும் பர்செப்ஷனுக்குள்ளே வந்துடுவேன். இந்த ஆள் ஜெயிப்பானா மாட்டானா, இவன் எவ்வளோ ஓட்டுவாங்க, நீங்கள் பர்செப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்கள் பர்செப்ஷன் நாளைக்கு இல்லை அவர் வளர்ந்துட்டாரு அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பர்செப்ஷனை மாற்றுறது தான் இது. 50 வருஷம் கட்சியாக இருந்தாலும் சரி, புது கட்சியாக இருந்தாலும் சரி, பர்செப்ஷனை கொண்டு வரது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. ரைட்டுங்களா? இந்த பர்செப்ஷன் வாரில் நீங்கள் ஜெயிக்காமல் எங்கள் அப்படியே நம்பர் கேம் உள்ள போனீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் வர போகிறதில்ல. ஆல்ரெடி புரியுதுங்களா? அது லாஸ்ட் மினிட்ல அது நம்பர் கேமாக மாறும் கூட்டணி. இப்போது ஒருவேளை நீங்கள் பர்செப்ஷன் வாரில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, 2வது இடம் 3வது ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, என்ன பர்செப்ஷனே பண்ண முடியல, யார் ஜெயிப்பா போய் சொல்லவே முடியலன்றது ஈஸியான பதில். என்ன வேணால் நடக்கலாம் அப்படியே பர்செப்ஷனை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவரும் சேரலாம், இவர் 3 நாளும் சேரலாம், 3 நாளும் சேரலாம், எல்லாம் சேர்ந்து என்ன வேணால் நடக்கலாம். பர்செப்ஷனை சந்தேகமாக முடிவு இல்லாமல் கேள்விக்குறியாக வச்சுக்கிட்டே போகிறது. ரைட்டு. நீங்கள் பர்செப்ஷன் வாரை முடித்து நம்பர் வாரில் நீங்கள் ஜெயிக்கணும்னா அடுத்தது நம்பர் கேம் ஜெயிக்கணும்னா அங்கே வந்து இந்த மாதிரி கற்பனைகள் பதில் கிடையாது. அங்கே ப்ராப்பர் எவிடன்ஸ் காட்டணும். இவர் இந்த காரணத்தால் தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறாருன்னு நம்பர் கேமில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே. இப்போது அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணியிருக்குன்னா பர்செப்ஷன் வர கிட்டத்தட்ட முடிச்சிடுச்சு.
நம்பர் கேமு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக இவ்வளோ வாக்கு, கூட்டணி இவ்வளோ வாக்கு, இவ்வளோ செல்வாக்கு, புரியுதுங்களா? இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க நம்பர்ஸ் கேமுக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பர்செப்ஷன் வாரே தொடங்கலை, ரைட்டுங்களா? இப்போது நான் 10 நிமிஷத்தில் பாதியை முடிச்சிட்டேன். என்னால் 10 நாளில் மீதியை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு மெட்டீரியலை எப்படி ரீட் அளக்கணும்னு தெரியும், கட் பண்ணணும்னு தெரியும், இது பண்ணணும் தெரியும். நீங்கள் எவ்வளோ கந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எனக்கு அதான் 10 நாள்ன்றது அதான். இப்போது உங்களோட பர்செப்ஷன் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்களுடைய பர்செப்ஷன் 10% கம்மியாக நீங்கள் கொடுப்பீங்க. 10% இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரே நாள் தான். இப்போ எப்படி பாதி 10 நிமிஷத்தில் பாதி நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேனோ, இதே சீன் நான் அவருக்கு ஒரு சீன் ஒரு மூவ் கொடுத்தேன்னா ஒரே நாளில் அவர் தான் பர்செப்ஷன் இல்லை, பர்செப்ஷன் எல்லாம் மீதி நம்பர் கேமில் ப்ராப்பராக அவருக்கு நான் ப்ரூவ் பண்ண வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறது பாருங்கள், நம்பர் கேம், நம்பர் தான் காட்டணும். இந்த தேர்தலில் நான் தான் இன்னும் அப்படின்னு ஒரே நாள் ஒரே மூவில் அவரை கிளைம் பண்ணிக்க வைக்கிறதுக்கான மூவ் சீன் ப்ரோக்ராமில் என்னால் கொடுக்க முடியும். எவ்வளோ நாளில்? ஒரு நாள். சரி, இப்போ அண்ணன் சீமான் வந்துட்டார். அவருக்கு உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அவர் வந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுவார், எல்லாத்தையும் கலைப்பார், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார் இல்லையா? இப்போ இதுக்கும் ஒரு ரியாக்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது தம்பி 5 நாளில் என்ன சிஎம் ஆக்குறேன்னா, நான் அவர் 5 நாள் சிஎம் ஆக்குறேன், அவர் தான் சிஎம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ல வைக்கிறேன். இப்போ அவர் என்ன கலாய்க்கலும், நான் அவரை கலாய்ச்சி தான் நினச்சிக்கிட்டா கூட அவர் தான் நினச்சிக்கிட்டான். அப்படியாடா தம்பி செஞ்சிடா, அவருடைய மைண்ட் வாய்ஸ்லேருந்து பேசுகிறேன். சரா தம்பி என்ன செய்யமாக்கிறதுக்கு நீ இதாகமாக கிடக்குறேன், அதுவும் 5 நாளில் செய்கிறேன்ற, ஏதாவது காசு கீசு வேணுமாடா, வானாண்ணே அதெல்லாம் ஒன்று வாண்ணே. அப்படியா? இப்போ என்னடாண்ணே நான் துணை முதல்வர் ஆகிக்கிறேண்ணே, துணை முதல்வர்ண்ணா என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணா ஒன்று சிஎம் ஆக்கும்போது இப்போ எனக்கு என்ன இது, நான் ஒன்று சிஎம் உங்களை நான் சிஎம் ஆக்கினா தானே எனக்கு துணை முதல்வர். நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா? 5 நாள், நீங்கள் 5 நாள் தானே அதுவும் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அரசியலை காட்டுங்க, வாக்கை கொடுத்துட்டு கூட யார் கூட ஏமாற்றுங்க. அப்போது 10% இருந்தால் ஒரு நாள், 5% தான் நாள். அரசியல் ஆக்டிவே இல்லாத சசிகலா நாளைக்கு ஆக்டிவ் பல்ஸில் வந்தால் கூட 10 நாள். விஜய்க்கு ஒரு ப்ரோக்ராமு, சீமானனுக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராமு, இல்லை அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக போட்டாலும் ஓகே. கட் பண்ணி 4-5 ப்ரோக்ராம் அவர் பண்ணார்னா போதும். சசிகலா அம்மாவுக்கு இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா, ஏன்னா ரொம்ப நாள் இல்லைல்ல, அந்த ஸ்டார்டிங் சீன், ஓப்பனிங் சீன்லாம் கொஞ்சம் கொடுத்து பண்ணால் 10 நாளில் கிளைமேக்ஸு முடிக்கலான்றதை நான் ஓகேவா? ஸோ சரி, கேள்வி கேட்க ஆசைப்படுறீங்க இல்லையா? தேங்க்ஸ் பிரதர். சரி, நான் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஓகே, வர சொல்ல ப்ளீஸ். நல்லா கேட்குது. ஹலோ கேட்குதா தம்பி? வேங்க எங்கம்மா நீங்கள் மைக்கை இங்கே வச்சுருங்க. மைக்கெல்லாம் பிடிச்சி பழக்கம் ஒரே இங்கே வச்சுட்டிங்கன்னா 2 பேர் பேசும் கேட்கு. மைக் ஓகேவா? எனக்கு தண்ணி வேணுங்க. நான் அதிக நேரம் பேச மாட்டேன். நண்பர்களே, நான் அவருடைய வாதத்தை நான் முடிச்சிடுறேன். ஒரு 3-5 நிமிஷத்தில் எடுத்துருவேன், அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட 67லேருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. இவர் சொன்னார்ல, இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம், டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லாருமே நினைச்சோம். ராஜீவ்காந்தி மண்டே போட்டார். என்னாச்சு?
போச்சா? எல்லாம் போச்சா? ஒரு சின்ன விஷயம், இவர் கால்குலேஷன் எப்படி அதில் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க. அதாவது ராஜீவ்காந்தியுடைய மரணம் திமுகவுடைய தோல்வியை பாதிச்சு அண்ணா திமுகவை ஆட்சி கொண்டது. இதில் நீங்கள் சொல்கிற எந்த ஒர்க் அவுட் ஆச்சு? அதுதான் அந்த 50 ஓட்டு சொன்னேன் இல்லைங்களா, மீடியா மறைக்கிற பேட்டர்ன். ஏடிஎம்கே டிஎம்கே வாங்குற மொத்த ஓட்டு 50%, அதில் அவங்க கட்சி ஓட்டு 2 பேருக்கு சேர்ந்து 30, அவங்க 2 கூட்டணியும் 5 பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க. 5 பேர் காசு இல்லாமல் அவங்க வந்து இவர் தான் ஜெயிக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கணும், இவர் தான் ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சாதே நல்லது. புரியுதுங்களா? அது பல இருக்குது. ஜெயிச்சாது ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவோம். அதுதான் அப்போது அந்த அலை, அதுக்கு பேர் வேவ். அதை நான் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷில் சொன்னேன், நீங்கள் அலைன்னு சொல்றீங்க. இப்போ நான் அது வேவ்னு சொல்கிறேன். 10% வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோடு போய் சேர்ந்துருவாங்க. அன்றைக்கி அந்த வேவ் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது வேவை கிரியேட் பண்ணலாம். அடுத்து இல்லை, இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட எவனையா சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பேச்சு நடக்காது. அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் யாரும் காசு வாங்காமல் ஓட்டு போடுறதில்ல, உண்மையா இல்லையா? அவளுக்கு காசு வந்துருச்சு, எனக்கு காசு வரல, ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன கூட்டணி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, என்றைக்குமே அந்த கணக்கு செல்லுபடியாகாது. திமுகவுக்கு தனி ஓட்டு அதில் தெரியுதா? இல்லை. அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா? இல்லை. பாமகவுக்கு தெரியுதா? இல்லை. எல்லாம் கூட்டணி நிற்காங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது. அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் பொய்ங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் கூட மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இருங்கங்க, இப்போ என்னன்னா, நான் தான் சொன்னேன், நீங்கள் பீச்சுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, எங்கேயாவது கும்பலாக நியூட்ரலாக வரவங்களை போங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் ஒரு கட்சி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்சினே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் இருங்க நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டு தெருவை கற்பனை பண்ணி பாருங்கள். குறுக்க நடுக்க போங்க, 25 வீடு நீங்கள் போங்க, கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் எந்தெந்த கொடி அப்படின்னு கணக்கு பண்ணுங்கள். 100 வீட்டில் 40 வீட்டில் தான் கொடி இருக்கும். கொடி இருக்கும் மீன்ஸ் கட்சிக்காரன் இருப்பான் ஒருத்தன், மீதி 60 பேர் எந்த கட்சியும் சேராதவன் தான். இவ்வளோ தான் இவங்க. அடுத்து இப்போ நீங்கள் வந்து வானை சீனிவாசன் வெர்சஸ் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் நின்னாங்க. கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் முன்னிலையில் இருந்தார். ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு, துபுக்கடின்னு கமலஹாசன் விழுந்துட்டார், வானை சீனிவாசன் வந்துட்டாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு? பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல தெரியல சொல்லுங்க. ஏங்க ஒரு செகண்டுங்க, நான் கேட்குறேன். கேள்வியே இல்லை. என்னவோ ஒரு இன்சிடென்ட் அது. நான் சொல்கிறது இன்சிடென்ட் எப்படி ஊரில் இருக்கவங்க எல்லாம் பண்ணுறது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விஐபிலாம் பண்ணுறது பேசிக்கே தெரில. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த தெரில வந்து அவர் வந்து என்னங்க இது காசு ஏதாவது நியாயமாக பேசணும்ல. நான் சொன்னதில்ல இது ஒரு பர்சன்டேஜ்னு கணக்கை தப்பாக போடுறாங்கன்னு சொல்கிறேன். ஒரு பர்சன்டேஜ் கணக்கை தப்பாக போடுறாங்கன்னு சொல்கிறேன். இல்லை நான் உடைச்சிடுறேன். இன்னொன்று சொல்கிறேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டில் இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்கே போய் ஓட்டு போடணுன்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டை இலை வரும் போட்டுவான். இதை எந்த கணக்கில் வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். இதான் சொன்னேன், மைண்டு பாட்டனே இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பாட்டனே 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டடு. நம்மலாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் தான் சொல்கிறீங்களா, அவன் அதுக்கு தான் போடுவோம் அதுக்கு தான் 60 பேர் தான்ன்ற. அது 40 பேர் கட்சிக்காரன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி கட்சி சேராத 20 பேர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான்ற. நான் 40 பேர் முடிவு பண்ணலன்ற. நான் அவன் என்ன பண்ணுவான் அதான் சொல்கிறேன். எவன் காசு கொடுக்கணும் அவனுக்கு ஓட்டு போடலாம் பார்க்கலாம், இல்லை போடலாம், என்ன ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவன் மைண்டு புரியுதுல்ல. 40 பேர் அவன் காசு வந்துச்சுப்பா, எல்லாம் வந்துச்சுப்பா, எனக்கு தான் கொடுத்தான், எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான். ஆனால் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு ஒரு வீட்டு வந்து கொடுக்க மாட்டான். அப்படியே திட்டு வேலை எப்படிங்க பண்ணுவான்?
ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் அதே திட்டு வேலையை அவங்க வீட்டில் பண்ணிட்டு போயிடுவான். காசு அதில் நீங்கள் போடு அவன் என்ன பண்ணுவான், நம்ம காசு வாங்கணும், நம்ம போட்டோன்னே அந்த காசு வாங்குறவன் 108 பேருன்றேன் நான். காசு வாங்குறவனே, காசை கையில் வாங்குறவனே 108 பேர் தான். அந்த 8 பேரில் சரி வாங்கணும், அவன் தான் ஜெயிக்க வேற போகிறான். இன்னொன்று யோசிப்பான், நம்ம காசை மட்டும் வாங்கிட்டோம், அவன் தான் ஜெயிக்க போகிறான், இப்போ மாற்றி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 108 பேர் இருக்குது. நல்லவன், படித்தவன், மெட்ராஸ்காரன், ஏழை, அந்த ஜாதி, தமிழன், என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணவன், என்ன எவ்வளோ வச்சுக்கலாம். உங்களுக்கு 108 கேட்டகரி இருக்கு. ஆனால் அவன் ஓட்டு போட்டோன்னே, அவன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவார்னா, ஓட்டு போட்டோன்னே ஒரு ஜாதி எழுதிருங்க, அவர் முஸ்லீம், அதெல்லாம் சொல்லாதீங்க, முஸ்லீம் அவர் மைனாரிட்டி ஓட்டுவார். நான் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவர் இங்க சொல்லாதீங்க, இங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. பிஜேபி தான் சொல்லும், அவர் ரொம்ப ராமர் பக்தருங்க, அவன் ஒரு ஓட்டு தான் போடுவான், அதனால அது நம்ம ஓட்டுன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தர் சொல்ல, நம்ம ஜாதி, நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க, நம்ம ஓட்டு, நம்ம ஜாதி ஓட்டு தானே. இதெல்லாம் கிடையாது. அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் என்னவா நினச்சிக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ணுற அந்த மூமெண்ட் தான் அது தெரியறதுக்கு பேர் தான் சொல்ல முடியாது. இவரே சொல்லிட்டாரு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு. அப்புறம் எப்படி ஜெயிக்கிற முறையை சொல்ல முடியும்? இந்த கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கோவப்படல, இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. 40 பேர் தான் லாஸ்ட் மினிட், 40 பேர் தான் லாஸ்ட் மினிட் டிசைடர்னு சொல்கிறேன். திரும்பி நான் சொல்கிறது புரியுதா? அதிமுக காரங்க, திமுக காரங்க, அவங்களுக்கு எதிரானவங்க 60 பேர். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கணக்காக உள்வாங்கலன்னா திரும்பி எத்தனை உள்வாங்கிறது? இதெல்லாம் அடுத்த கேள்விகள். பெருந்தலைவர் காமராஜர் 67 என்னை வந்து கோட்டையில் வந்து பாருங்கன்னாரு. திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில் தனியாக ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்போவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால நீங்க சொல்ல, அதனால ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால நீங்க யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு எனக்கு இன்னும் அவர் களத்தில் இறங்கலை. ஒரே ஒரு மூவ் அவர் பண்ணார்னா நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணாரு, மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க, மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற என்ன பண்ணாரு, மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதானே அவரோட அப்பியரன்ஸு. இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவருடைய பவர், ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வந்து ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். கண்டிப்பா பேசுவேன். அவரு என்ன ஏதோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே, இதை நீ செய்ய, இதையே நீ செஞ்சிருந்தீங்கன்னா வேற என்னன்னு இருப்பேன் நான். ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் புரியுதா? இவ்வளவு நேரத்தையே விஜய் பாருங்க, மெஷின் வந்து ஏன்னு தெரியுங்களா, இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கேன் இல்லையா, 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட் ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின்னா என்ன, நண்பன் பட்டில் சொல்லுவார் பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும். கண்டிப்பாக ஆக்குவேன். அண்ணா நீங்கள் அரசியல் விமர்சகர் சரிங்களா, அவங்க அரசியல் கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டீங்க, அவர் சொன்னது வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் பாண்டியன் சார் வந்து எனக்கு இன்றைக்கி தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. பொய்ய சொன்னா நான் என்னங்க பண்றது? இவர் ஆபீஸ் வந்து என்னத்த பிரசன்டேஷன் பண்ணேன், என்னத்த பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ சரி அது மகேஷ் இருக்காப்புல, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்புல. இல்லை முழுசா சொல்லுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இதை சொல்லி முடிச்சார மகேஷ் இருக்கேன்.
ஒரு நெகட்டிவுக்கும் இங்கே வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு பாண்டியன் சாரை பார்க்குறப்ப கமல் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கமல் சாரை ஏன் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்றைக்கும் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயந்தான். ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஜெனூனாக ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களா அடுத்தது. நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்பில் இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. பைல்வான் அண்ணன் சொன்ன மாதிரி நிரந்தரமாக இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனால் யார் கட்சியும் சாராமல் அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவாக இருக்குது. ஒரு 20% 25%, இப்போ 30% கூட சொல்கிறாங்க. அவங்க வந்து எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க. அதை தான் அவர் வந்து ப்ரெசன்டேஷனாக இங்கே கொடுக்க விரும்புகிறாரு. அதுதான் கொடுத்துருக்காரு. இல்லை என்னோட நாலேஜில் நான் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்புறம் இருங்க சார் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு சொல்லு. சார் சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒன்று கேட்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்ணுறது சொல்கிறாரா? நான் முடிவு பண்ணுறது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். இவ்வளவுதாங்க பதில். இட்ஸ் நத்திங். இங்க பாருங்க சரி. இல்லைங்க எல்லாருக்கும் மீடியாவுக்கு ஒரு மைலேஜ் தேவை. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமாம், எங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவை. நாங்கள் பேச வர்றதை கேட்கறதுக்குள்ள, சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்குள்ள நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது முழுசாவே கணக்கு எடுக்கல. உங்களுக்கு இதில் என்ன கணக்குன்றது திரும்ப நாங்கள் இதோட நிறுத்த போகிறதுல சில விஷயங்கள் பண்ணுவோம். இல்ல சார், அப்படி போலவே இல்லை சார். இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணா என்ன ஆவாங்க சார்? ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டா கக்கூஸ் கல்வத்துக்கா சார் அனுப்புவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி தான் ஆவாங்க. கரெக்டா? அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆவாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை. சொல்றதுக்கு விஷயம் என்னன்னா, நீங்க பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்றது இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, விஜய ஒரே நாளில் சிஎம் ஆக்க முடியும்னு எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறது இருந்தால் இதெல்லாம் பேசியிருப்பார். அவர் இது வரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரே நாளில் விஜயை சிஎம் ஆக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத ஒரிஜினாவை நான் மீட் பண்ணியிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்கே வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்லை அவருக்கு, அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு இது சார், நாங்கள் சொல்றதை கேட்டா தானே சார் எம்எல். ஆமாம், கண்டிப்பா. சார் 5 நாள்ல சீமானன் ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் ஒரே நாள்ல விஜய் சிஎம் ஆக்குறது எப்படிங்க சொல்ல முடியும்? 10 நாள் தாங்க ஜீரோ. நீங்க நினைக்கிற சசிகலா சிஎம் ஆக்குறது மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. அப்படி கூட இல்லை. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. வேண்டாம், வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்பை கெடுத்து விட்டுறாங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகாரங்களை பார்க்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம்னா, எங்க விஷயத்த யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே. பிரஸ்ன்றதே மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நான் இப்ப பேசினதை வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாய்களையே பேசுறாங்க இல்ல,
பல கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல, அவர் தேர்தல் நின்னார டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு? இதை சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் மூளை, அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உண்மைதானே சொல்றேன் ஐயா. அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளவு தில்லு வேணும்ன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட். மகேஷ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பிரஸ் நீ ஹேண்டில் பண்ற? அறிவுலாம் எப்படி சொல்லுவ நீ பிரஸ்? பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் கவனம்ப்பா, வார்த்தைகள் கவனம்ப்பா, வார்த்தைகள் கவனம். இந்த பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியலைங்க. யாருக்கா புரிஞ்சுதாங்க கை வைத்துங்க. யாருக்கா புரிஞ்சுதா கை வைத்து? அதுதான் நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன். இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல. சொல்லவா? ரெண்டே கணக்கு, ஒரு கணக்கு, ரெண்டே கணக்கு, ரெண்டே கணக்கு, ஒரு கணக்கு நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க, தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டும் திமுக அதிமுக. மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்போ கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க, கேக் வாக்குன்னு சொல்றேன். தெளிவா சொல்றேன். அண்ணா அண்ணா மீடியா பவர் சொல்றேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேக்குறேன். நான் வந்து இந்த கணக்கை சேலஞ்ச் எடுத்துக்க சொல்றேன். இந்த பீப்புள்ஸ் நம்பர் பேரெல்லாம் வாசிச்சேன் இல்லையா? இப்போ போட்ட கணக்கு நீ நம்பர் ஒரு பர்சன்டேஜ் தப்பா போட்டிருக்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள் கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க, பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு. அது விஜய் இருந்தாலும் சரி, சீமா இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி. நான் அது எதுக்கு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் 0 அவங்க நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன். 0, 5, 10 அப்படின்றத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி கொண்டு சரிண்ணே, நீங்க காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன். கணக்க நீ தப்பாவே போடு. உனக்கு புரிஞ்சுக்க. 25% ஆனா கூட 25 மீதி 50ல 26 ஓட்டை ஒரு தலைவனால வாங்க முடியலன்னா அந்த தலைவர் ஒரு நல்ல தலைவன் யார் தெரியுமாங்க? இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இப்போ பொறுப்பெடுத்து என்ன ஆனா என்ன இங்க எல்லாரும் என்ன சும்மா சொல்லிக்கிறாங்க, தோல்வி தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்கி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றது வந்து அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும். இந்த கேள்வி அந்த தலைவர்கள்கிட்ட போச்சுன்னா யாரு ஏ டீம் பி டீம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏத்துக்கலங்க எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏத்துக்கல சார். நீங்க ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் பண்ணி ஃப்ரீயா எல்லாம் பண்ணி தரேன்றீங்க சார். சரிங்களா? உங்க மனசாய் தொட்டு சொல்லுங்க. இந்த வாட்டி வந்து எந்த இது வரும்? ஆனா நீங்க வந்து உங்களை நீங்க பெயின் பண்ணிக்காதீங்க. பிராங்கா சொல்லுங்க யார் வருவாங்க. இருங்க சார் ரொம்ப நேரம் நீங்களே பேசினீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க ஃப்ரீயா பண்றேன்றீங்களே, யாராவது ஒரு இப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. உங்களால் எவ்வளோ திராணி தில்லி இருந்தால் ஒரு வார்த்தை, நான் இவங்களை வந்து நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு இவங்களை வந்து நான் சிஎம் ஆக்குறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த இதில் வந்து மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிறோம். இப்போ கொஞ்சம் இருப்பா. இப்போ நீங்கள் அதான் கேட்டீங்க இல்லையா? என்ன கேட்டீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு கருத்து வேணுன்றதான். அதுதான் அழகாக சொன்னாங்க. அதுக்கு பேர் டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்தவன்றதுனால பர்செப்ஷன் அதுக்கு பேர். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சொல்லுவோம். நான் ஜோசிலாம் சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம் கேம்ல. இன்னைக்கு திமுக தான் பர்செப்ஷன்ல. திமுகவை தோக்கடிக்க முடியாதுப்பா. அதிமுக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுதுப்பா. விஜய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா. அவர் பர்செப்ஷன் வார்லே இல்லப்பா. அவர் என்னப்பா மூவே கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணாரு? புரியுதுங்களா? சீமான் அவருக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லப்பா. அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவாருப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பர்செப்ஷன். நம்பர் நான் சொல்றது, நான் உள்ள இறங்கினேன்னா உங்கள் எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது ஏன்னா நான் எனக்கு புதுசு, நான் உணர்ச்சி பேசுகிறேன். நான் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் உட்காந்து எனக்கு போட நான் கேஷுவலாக இருந்துட்டு போயிடுவேன். மனசுலேருந்து பேசுகிறவன் நான். எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ இப்போ என்னென்னா நான் அடுத்து வந்தேன்னா சீமான் அண்ணன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவர் என்னவோ தம்பி 5 நாள் ஆக்குறேன்னா ஆக்குடா
அவ்வளோதானங்க ஆக்கிடுறா. நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கிடான்னா அடுத்த தடவை அவரை வச்சு அண்ணா இதான ரிப்போர்ட்டு, நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பேன். நான் பேச மாட்டேன். இனிமே நமக்கு பேசுகிற வேலை இல்லை, யோசிக்கிறது வேலை. அதை நான் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறத அளக்கிறது என் வேலை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்? சீமான் விஜய் சீமானு உங்கள்கிட்ட இது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பே பண்றாங்க. எங்க போறீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? இல்லை ரெண்டு. இப்போ நல்லா ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர் தான் எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரு விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஒரு நாள் போதும். புரிய வச்சு இவ்வளவுதான் நான் மூவு, இதான ரிப்போர்ட், இந்த புள்ளி விவரத்தை எடுத்து மீடியாவுக்கு கொடுத்துறேன். நீங்க சொன்னீங்களா பேப்பர்லன்னு, அப்போ அவர் என்ன கிளைம் பண்ண சொல்லுன்னு தெரியுங்களா? நான் அவர் என்ன மூலம் கிடையாது, கிளைம் பண்ண சொல்லுவேன், எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன், ப்ராப்பர் எவிடன்ஸ். அப்போ கேளுங்க நீங்க. சீமானண்ணனுக்குன்னா அவருக்கு அண்ணன் ஒரு 2 மூவ் முடிச்சிருந்தேன், ஒரு சேஞ்ச் பண்ணுனேன் கேம்ல, முடிச்சுன்னா 5 நாள். அப்போ எனக்கு நான் 5 நாள் வேலை செய்வேன்னா, ஒரு நாள் வேலை செய்வேன்னா, நான் ஒரு நாள் வேலை செய்ய தான் ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. கேளுங்க சார். இப்போ சீமான் விஜய் இதெல்லாம் சொல்றீங்க, இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்ன ஜெயிக்க வைக்க வருவீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்டா, இப்போ நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலான்னு அந்த கேள்வி தான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்போ என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்களுக்கு போர் திறன்லாம் அவங்களாம் அடிச்சுக்க முடியாது. நீங்க அவங்க போர் திறன், ஆனா மீடியா சொல்லுது, மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க. அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இந்த மாதிரி சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாரானோ அச்சிக்கலும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியுதா? டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு, நான் பீப்புள் பல்ஸ், நான் தான் சொல்றேங்களே, லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ். மூவ கொடுத்துட்டு போயிருக்கேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா, அவ்வளோ பெரிய பவர் இருக்குதா விட்டா ஒரு நாள் போதுன்றேன் நான். என்ன நீ அதான் சொல்றேன், நீ சவால் ஏற ஓட்டர் ஸ்பேட்னு சொல்றான்னு கேட்கறேன் நான். இன்டைரக்டா ஓட்டர் ஸ்பேட் தெரியுமா? நான் சொல்லுன்றேன், நான் திரும்பி சொல்றேன். இந்த சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது அடுத்து. அதாவது அப்போ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல், நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். நான் ஒரிஜினல். ஓகே ரைட். இந்த சேலஞ்ச் யார் வேணா சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட தெரியல. நீங்களாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன், நீ சிஎம் உண்மையா நினைச்சிடா, நீ ஒருத்தனுக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியாவை நாள்ல இருந்து மீடியா தான். நீங்க எல்லாம் சொல்றீங்களா மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு. மீடியாவை உங்களால பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க ஜெயிப்பீங்களான்னு. மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸை, அதாவது பொய் பிரச்சாரம் பண்றவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதுல போய் பிரச்சாரம் பண்றது? விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தாலும் அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்க ஏத்துங்க. அடுத்தது தேதி, ஒரே நாள் தேதி, ஒரே நாள் அறிக்கை, ஒரே நாள் தேதி, 10 நாள் பிராக்டிக்கல், 10 நாள் ரிசல்ட், 10 நாள் ரிசல்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப